எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணும். உங்க குடும்பத்தில் உங்க கண்கள் காணும், உங்க தொழிலில் உங்க கண்கள் காணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்கள் காணும். உங்களை யாரு பகைக்கிறாங்களோ, உங்களை யாரு துன்மார்க்கமா பரிகாசம் பண்ணி உங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்களோ, உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு மத்தியில உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் அவர்களை போஷிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி அமைப்பார். யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது போல மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய். யோசேப்பின் சகோதரர்கள் ஒருபோதும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யோசேப்பு கையில போய் நம்ம கையேந்தி சாப்பிடுவோமா, அவன்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு கொடுன்னு கேட்போம் அப்படின்னு யோசித்து பார்த்திருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. நடந்துச்சுல. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் இப்படி இருக்கலாம். நீங்க சில சகோதரர்களுக்கு மத்தியில, சில சகோதரிகளுக்கு மத்தியில, சில குடும்ப உறவுகளுக்கு மத்தியில, ஏன் உங்க சொந்தக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில அற்பமா ரொம்ப ஏளனமா பார்க்கப்படலாம். ஆனா மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில உண்மையா நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்களை ஒப்பு கொடுத்து உண்மையா நடக்கும் நம்புவீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா காலம் வருகிறது மாறுதலாய் முடிய பண்ணுவார்.